செய்திகள் தொடர்கின்றன. தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க தேர்தல் சென்னை பிலிம் சேம்பரில் இன்று நடைபெற்றது. தலைவர் பதவிக்கு எஸ்.ஏ. சந்திரசேகரன், KR, டாக்டர் சீனிவாசன் ஆகிய 3 பேர் போட்டியிட்டனர். எஸ்.ஏ. சந்திரசேகரன் அணியில் துணைத் தலைவர்கள் பதவிக்கு ராதாகிருஷ்ணன், கதிரேசன் ஆகியோரும், செயலாளர்கள் பதவிக்கு KRG, PN தேனப்பன் ஆகியோரும், பொருளாளர் பதவிக்கு கலைப்புலி தானுவும் போட்டியிட்டனர். KR அணியில் துணைத் தலைவர் பதவிக்கு TG தியாகராஜன், T. சிவா ஆகியோரும், செயலாளர் பதவிக்கு முரளிதரன், AM ரத்தினம் ஆகியோரும், பொருளாளர் பதவிக்கு அன்பாலயா பிரபாகரனும் போட்டியிட்டனர். காலை 9 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 5 மணி வரை நடைபெற்றது. தயாரிப்பாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஓட்டு போட்டனர். கேப்டன் விஜயகாந்த், LK சுதீஷ், நடிகர்கள் ராதா ரவி, பிரகாஷ் ராஜ், டைரக்டர்கள் K. பாலசந்தர், சேரன் உள்ளிட்டோர் ஓட்டு போட்டனர். தயாரிப்பாளர் சங்க முன்னாள் தலைவர் ராமநாராயணன், LK சுதீஷ், நடிகை ராதிகா, VC குகநாதன், சிவசக்தி பாண்டியன், AVM பாலசுப்ரமணியம், RP சௌத்ரி, பூர்ணிமா பாகிராஜ் உட்பட பலர் வாக்களித்தார்கள். ஓட்டுப்பதிவு வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது. தேர்தலில் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். கோவையில் நடைபெற்ற தித்திக்கும் சாக்லேட் கண்காட்சியை பார்வையிட்ட பார்வையாளர்கள் விதவிதமான சாக்லேட்டுகளை வாங்கி ருசி பார்த்தனர். இந்த சாக்லேட் கண்காட்சி 3 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த சாக்லேட் திருவிழாவில் தென்னிந்தியர்களின் பிரியமான உணவு வகையான தோசை ரக சாக்லேட் இடம்பெற்றிருந்தது. மற்றும் சாக்லேட் டானிக் மண்குடுவையில் ஊற்றி வைக்கப்பட்டிருந்தது. முயல் வடிவ சாக்லேட்டுகளும் கண் சிமிட்டின. சாக்லேட் கண்காட்சியை காண ஏராளமானவர்கள் குழந்தைகளோடு வந்திருந்தனர். அவர்கள் ஆர்வத்துடன் சாக்லேட்டுகளை வாங்கி சாப்பிட்டு மகிழ்ந்தனர். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்கள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் போட்டியிடும் நகர்மன்ற தலைவர் மற்றும் மன்ற உறுப்பினர் பதவிகளுக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செங்கம் MLA சுரேஷ்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் தமிழன்னை பாபு உள்ளிட்ட நிர்வாகிகள் வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வந்தவாசி நகர்மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் ஆரிபா கிறிஸ்துவ ஆலயத்தில் பிரார்த்தனை முடித்து வந்த மக்களிடம் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அப்துல் சத்தர், அசோகாபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் பத்ம கோகிலம் ஆகியோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தனர். வெள்ளம், தீ விபத்து, நிலநடுக்கம் போன்ற பேரிடர் காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்து அரவக்குறிச்சி அணைக்கட்டு பகுதியில் தீயணைப்பு படையினர் ஒத்திகை நடத்தினார்கள். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருப்பதால் மழைக்காலங்களில் ஏற்படும் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பவர்களை எவ்வாறு மீட்பது என்பது குறித்து இந்த ஒத்திகை பயிற்சியில் விளக்கப்பட்டது. லைஃப் ஜாக்கெட், பலூன், மிதவை டியூப், தற்காலிக படகு போன்றவற்றை பயன்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களை தீயணைப்பு படை வீரர்கள் மீட்டு காண்பித்தனர். இந்தியாவில் புலிகள் எண்ணிக்கை குறைந்து வருவதாக வனத்துறையினர் நடத்திய கணக்கெடுப்பில் தெரியவந்துள்ளது. தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் களக்காடு வனப்பகுதியில் புலிகள் மிக குறைந்த எண்ணிக்கையில் உள்ளன. இதேபோல வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள கார்த்தானியா வனப்பகுதியில் புலிகள் வசித்து வருகின்றன. நாடு முழுவதும் புலிகள் கணக்கெடுப்பு 6 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடந்து வருகிறது. 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற கணக்கெடுப்பில் 58 புலிகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு சமீபத்தில் நடைபெற்ற புலிகள் பற்றிய கணக்கெடுப்பில் உத்தரப்பிரதேச வனப்பகுதியில் 40 புலிகள் மட்டுமே இருப்பது தெரியவந்தது. தேசிய விலங்காக கருதப்படும் புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய கவுன்சிலர் வேட்பாளராக திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளருக்கு வாக்களிக்க பணம் பட்டுவாடா செய்ததை அடுத்து வேட்பாளரின் மகள் உட்பட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விருதுநகர் அருகே உள்ள சின்ன பேரணி ஊராட்சியில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலில் திமுகவை சேர்ந்த பாண்டியம்மாள் என்பவர் ஒன்றிய கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடுகிறார். அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்து வரும் அவரது மகள் முத்துலட்சுமி, மருமகன் ரமேஷ், ரமேஷின் தங்கை பசுபதி ஆகியோர் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் விசாரணை நடத்தி ஓட்டுக்கு பணம் கொடுத்தது தொடர்பாக சின்ன போராளி கிராமத்தில் இருந்த முத்துலட்சுமி மற்றும் அவரது மருமகன் ரமேஷ் ஆகியோரை கைது செய்தனர். உள்ளாட்சி தேர்தலில் ஒன்றிய கவுன்சிலர் திரு பாண்டியம்மாள் என்பவருக்கு ஆதரவாக பாண்டியம்மாளின் மகள் முத்துலட்சுமி, மருமகன் ரமேஷ், அவருடைய உறவினர் பசுபதி ஆகியோர்கள் வாக்காளர்களை கவரும் விதத்தில்
வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்கு சேகரிப்பாக கிடைத்த தகவலின்படி பணம் ரூபாய் 12,200 சம்பவ இடத்தில் வைத்து கைது செய்தும் நிலையம் கொண்டு வரப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டது. ஆச்சரியம், ஆனால் உண்மை. எது கிடைத்தாலும் அப்படியே விழுங்கி சாப்பிட்ட பிறகு கண்ணீர் விடுவது முதலையின் வழக்கம். அதைத்தான் முதலை கண்ணீர் என்கிறோம். முதலைக்கு இன்னார் இனியார் என்கிற பேதம் கிடையாது. ஆள் கிடைத்தாலும் ஆடு கோழி கிடைத்தாலும் அப்படியே பிடித்து விழுங்கிவிடும். அப்படிப்பட்ட முதலையின் நட்பு பாராட்டுகிறார் இவர். பழகும் விதத்தில் பழகி பார்த்தால் பகைவன் கூட நண்பனே என்பதுதான் உண்மை. உக்ரைன் நாட்டில் திறக்கப்பட்ட பிரம்மாண்ட ஒலிம்பிக் விளையாட்டு அரங்கம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.